இப்போ வாங்க இன்றைக்கி மத்தியானத்துக்கு ஒரு உருண்டை குழம்பு வச்சுக்குவோம். இந்த டம்ளரில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு, பாதி அளவு துவரம் பருப்பு சரியாக போட்டிருக்கேன். ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சுட்டு இதை என்னென்ன சேர்க்குறோன்னா அப்புறமா சேர்க்குற போது அவர்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருந்தோமா, இதை அரைச்சிக்குவோம். இப்போ கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதை அரைச்சிட்டோம் பாருங்க, இந்த அளவுக்கு பரபரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த கோலாண்டைக்கு மாவு அரைச்சி வச்சுட்டோம். அதோட இந்த வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன், இந்த வெங்காயத்தையும் அதோட போட்டுக்குவோம். அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன், அதுவும் இவ்வளவு போட்டுக்கலாம். நம்ம எவ்வளவு மாவு கடலைப்பருப்பு போட்டுக்கிறோமோ அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரையும் சேர்த்து செஞ்சோம்னா. எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்குவோம். சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதோட போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து பிணைஞ்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கலந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுமாரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி நான் அவிச்சு போட மாட்டேன், நான் தோசைக்கல்லில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வடை மாதிரி செஞ்சு குழம்புல போட்டுருவேன். அந்த செய்கிற போது காமிக்கிறோம் உங்கள்கிட்ட. இப்போ தோசைக்கல் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டோம்னா போதும். உருண்டை உருட்டி வச்சுருக்கேன்னா அதை லைட்டாக இப்படி வடையெல்லாம் தட்டுவோம்ல, அது மாதிரி லேசாக இப்படி அமுக்கிட்டு அப்படியே எண்ணெயில் வச்சுருவோம். தோசைக்கல்லில் வச்சிடலாம். செய்கிறத விட இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சவுண்டு இதே லேசாக பரட்டி விட்டுக்கலாம். லேசாக முன்னாடியும் வந்தால் போதும். எடுத்து நம்ம குழம்புல போட்டோம்னா குழம்புலையும் வெந்துடும்ல, அதனால் போதும். ரொம்ப அரை வெக்காடு இருந்தால் போதும். அவ்வளோதான். வெந்துட்டு நான் எடுத்துருவோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், எல்லாம் கலந்த தூள் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் அதோட சேர்த்துக்கலாம். புளி பாருங்கள், புளி கொஞ்சோண்டு ரசத்துக்கு கரைப்போம் இல்லையா, அதுமாரி எலுமிச்சம்பழம் சைஸோடைய கொஞ்சமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா புளி கூட போனால் உருண்டையெல்லாம் புளிக்கும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். புளி எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி வச்சுருவோம். கரைஞ்சிட்டு குழம்பு தாளிச்சு சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். சூடாக சோம்பு நுணுக்கி வச்சுருக்கேன், சோம்பை போட்டுக்குவோம்.
அதெல்லாம் செவந்து வரட்டும். அது 2 வெங்காயம், செவந்து வந்துட்டு அதை கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கி விட்டுருவோம். குழம்பு எடுத்து அதை ஊற்றிடுவோம். அவ்வளோதான், குழம்பு தாளிச்சு விட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு உருண்டையை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அந்த வடை தட்டி வச்சுருக்கோமா, அதை அந்த குழம்புல போட்டுக்கலாம். அரை வெக்காடாக தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குழம்புலையும் வந்ததுன்னா நல்லா வந்துடும். குழம்ப கொஞ்சம் வந்து தண்ணியாக வைக்கணும். ஏன்னா அந்த வடை வந்து குழம்பெல்லாம் இழுத்துடும். கொஞ்சம் நீக்க வச்சோம்னா அது கொதிக்கிறதுக்கும் இருக்கும், கரெக்டாக இருக்கும். அது மாதிரி வச்சுக்கணும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எப்படி குழம்பு திக்கா எப்படி கொதிச்சுருந்தீங்கன்னா, தண்ணியாக வச்சுருந்தோன்னா திக்காயிட்டு வருங்க. இது மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வாங்க, மத்தியானம் சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சாதம், மாங்காய் பச்சடி, அப்புறம் உருண்டை குழம்பு. சூடான சாதத்துக்கும் இந்த உருண்டை குழம்புக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.